எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எழுத்தாளர் சுசித்ரா அவர்கள் நம்மளோட நினைச்சிருக்காங்க. மேம் வணக்கம். மேம் வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் தட் இன்ட்ரோடக்ஷன். மேம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களை ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. ஏன்னா இந்த ஒரு 2 months முன்னாடியே விஜய் இதில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் தான் கரெக்டாக சொன்னீங்க. அவங்கள எப்படி ஒரு நடிகை விஜய் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் போன வாரம் நீங்க தான் திரிக்குறம் ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. விஜய் த்ரிஷா சொல்படி தான் கேட்கிறாரு, நெல்லுன்னா நெல்லு, உட்காருனா உட்காருன்ற மாதிரி தான் சொன்னாரு. அந்த விழால விஜய் நடந்துகிட்ட விதம் எல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ நெக்ஸ்ட் என்னதான் நடக்கும்? த்ரிஷா இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் குட் நியூஸ் கொடுக்குறேன்ற சொல்லியிருக்கேன். என்ன சொல்றீங்க? இது கண்டிப்பா நம்ம அரசியல் கான்டெக்ட்ல தான் பார்த்தாகணும். ஸோ தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொருத்தர் செய்யற விஷயத்துல தேர்தல் அஜெண்டா ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்த்தே ஆகணும். யாரா இருந்தாலுமே, இப்போ அரசியல் சம்பந்தப்படாத செலிபிரிட்டி பேசினாலுமே இதுல ஏதாவது அரசியல் சாயல் இருக்கான்னு நம்ம as citizens we should see. அப்படி பாத்தீங்கன்னா, அப்படி சிட்டிசன்ஸ் பாக்குறாங்கன்னும் போது, இப்போ விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து ஒரு திருமணத்துக்கு போயிருக்காங்கன்னா அது ஒன் ஆஃப் இன்சிடென்ட், ஐசோலேஷனா இருக்காது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் மேற்கொண்டு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்த ரோல் அவுட் பிளானுக்கான அடுத்தபடி எப்படி கொண்டு போவாங்கன்னு தான் பாக்கணும். இது வரைக்கும் பார்த்ததுல அவங்க அப்பட்டமா கெனிஷ்கா ஜெயம் ரவி காப்பி பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ அப்படி போறதா இருந்தா அடுத்தது கோயிலுக்கு போவாங்களா இருக்கும். மோஸ்ட்லி ஒரு கோயில் அப்பியரன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது. டு யூ ஃபீல் அவங்களுக்கு ஒரு கில்ட்டே இருக்காதா மேம்? பிகாஸ் நான் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், வெரி பேட் உமன் இஸ் a woman who tries to break into someone else's family. அவங்க ஹஸ்பண்டை ஸ்நாச் பண்ற அந்த 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 பொம்பளை மோசமான பொம்பளை அப்படின்னு நிறைய ஹீரோயின்ஸு நிறைய சொல்லி கேட்டிருக்கேன். அப்படி அந்த மாதிரி வர ஆண்களை நம்பாதீங்க, நாளைக்கு என்ன உங்களை விட்டுட்டு அவங்க இன்னொருத்தர் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ இது ஓப்பனா அப்படி பண்றதுல என்ன இருக்கு, எப்படி பாக்குறீங்க நீங்க? இது த்ரிஷா ஒரு ஹோம் பிரேக்கர் கண்டிப்பா தான். பட் விஜய் அதுக்கான பர்மிஷன் கொடுத்ததுனால தானே அவங்களால இது செய்ய முடிஞ்சிச்சு. இல்லைன்னா ஒரு ஹோம் பிரேக்கரால ஒரு ஆம்பளையோட ஒத்துழைப்பு இல்லாம ஒரு ஹோமை பிரேக் பண்ண முடியுமா? சோ அந்த ஆம்பளையோட ஒத்துழைப்பு 100% இருக்கு. இதுல நம்ம விஜய் வி காண்ட் ரிடீம் ஹிம் ஃப்ரம் கிரைம். இதுல ஈக்குவல் கல்பிரிட் விஜய். இதுல தப்பு எதுவும் செய்யாதவங்க அனாவசியமா இந்த திருமணத்துல மாட்டிக்கிட்டு இப்ப அதுல இருந்து விமோசனம் பெற தவிச்சிட்டு இருக்கிறது சங்கீதா தான். மத்தபடி யாருக்குமே கில்ட்டி கான்சியன்ஸ் இல்லையானா இல்லாத மாதிரி தான் இருக்கு. இவங்கெல்லாம் யூ ஷுட் நோ. இப்போ மக்கள் சொல்றது டூ சைட்ஸ் ஆஃப் அ காயினா பாக்கலாம். மக்கள் சொல்றாங்க இவர் ஒரு பெரிய ஸ்டார், இவர் 100 வப்பாட்டி வேணா கூட வச்சுக்கலான்ட்டு. அதுக்கு நம்ம அவங்கள திட்டாம அந்த யதார்த்தத்தோட மறுபக்கம் பார்த்தோம்னா, ஆமா ஸ்டார்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு லாக்கு அப்பாற்பட்ட சோசியல் மாரல் கோடுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஸ்டேட்டஸ்னா கொடுக்கப்பட்டிருக்கு. சோ அந்த ஒரு ரெல்ம்ல இருக்கிற பீப்புள் ஆண்டாண்டு காலமா இப்படிதான் இருப்பாங்க. எதுக்கு கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க? அவர் மேபி த்ரிஷா எங்கேயாவது கால் அடிபட்டுச்சுன்னா அவர் கில்ட் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாம் தான் கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க அவங்க. மத்தபடி மக்களை ஏமாத்துறதுக்கு அவங்க எங்க கில்ட் ஃபீல் பண்ணுவாங்க? அவங்க சினிமா மூலமா ஆண்டாண்டு காலமா ஏமாத்துறாங்களே. அவங்களுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காதா? கிடையவே கிடையாது. விஜய்க்கு என்னைக்குதான் சமுதாய பொறுப்பு இருந்திருக்கு? அவரோட எந்த படத்துல சமுதாய பொறுப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு நமக்கு? பிகில் மேபி லிட்டில் பிட். பட் மத்தபடி எந்த படமுமே ஒரு சமுதாய பொறுப்புள்ள படம்ன்ற மாதிரி இல்லையே. அவர் நடிகரா இருந்த போது கூட அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அரசியல்வாதியா வந்ததுக்கு அப்புறமா அவர் எங்க சமுதாய பொறுப்பு காட்டியிருக்காரு? கரூர்ல காட்டினாரா? இல்லையே. வேற எங்கேயுமே அவர் மாநாடு நடந்த எந்த இப்ப தஞ்சையில கூட 2 பேருக்கு அடிபட்டிருக்கு, அதுக்கு கூட அவர் பொறுப்பு காட்டல. சோ பொறுப்பற்ற நபர்ன்றது எத்தனை வாட்டி அவர் இன்னும் அவருடைய செய்கையால நிரூபிக்கணும்? சாவர வரைக்கும் காட்டிட்டே தான் இருப்பாரு. நம்ம இந்த கேள்வி கேட்டுட்டே தான் இருக்கணும். ஆமா, பொறுப்பற்ற நபர்னே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுவோமே. ஓகே, பிகாஸ் நான் ஒரு 2 years முன்னாடி உங்களோட இன்டர்வியூ நீங்க சொன்னீங்க, விஜய் அவங்க வைஃப் விட்டு பிரிஞ்சு இருக்கிறதால தான் சில பாராசைட்ஸ் உள்ள நுழையிறாங்க. தே ஹாவ் சம் தேர் ஓன் பர்சனல் ஆம்பிஷன்ஸ்ன்னு. பட் அவங்க வைஃப் சொல்லும் போது அந்த பிரிவுக்கு காரணமே இன்னொரு நடிகைன்ற மாதிரி பிளேம் பண்றாங்க. ஒரு பாரசைட்னால பிரிவு நடந்துச்சு, ஒரு பாரசைட்னால பிரிவு நடந்துச்சு. சோ விரிசல் பெருசா ஆனதுக்கு அப்புறமா இன்னொரு 100 பாரசைட் நுழையதானே செய்யும். அதான் அப்பவே நான் வார்ன் பண்ணினேன். இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் உனக்கும் சங்கீதாக்கும் ஈகோனால ஏதாவது ஒரு சின்ன சண்டை, கருத்து முரண்பாடு கிடையாது. நீ ஒரு முக்கியமான நபர், இந்த முக்கியமான கல்யாணத்துல ஒரு விரிசல் ஏற்பட்டுச்சுன்னா நிறைய பேரு நுழைஞ்சிருவாங்க, நிறைய பாரசைட்ஸ் நுழைஞ்சிருவாங்க. இப்ப இந்த என்டையர் டிவிக்கு நிர்வாகிகளை நான் பாரசைட்ஸா தான் பாக்குறேன்.
அந்த விரிசல்ல தான் இதெல்லாம் நுழைஞ்சிருக்குங்க. இப்ப வந்து எல்லாரும் சொல்லாம சொல்ற விஷயம் என்னன்னா, நாள்புறா அந்த டிவிக்கு நிர்வாகிகள் விஜய் எல்லாம் மேபி பாலிடிக்ஸ் பேசுவாங்க. பட் சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா பாட்டில் தான் திறப்பாங்க. மச்சி ஓப்பன் த பாட்டில் தான். அங்கேயுமே ஒரு கில்ட் அடிச்சு மேபி ஒரு மணி நேரம் உட்காந்து பாலிடிக்ஸ் பேசினாங்கன்னா, இந்த மாதிரி டிசிப்ளின் இருக்கிறவங்க என்ன மாதிரி முடிவுகள் எடுக்க வாய்ப்பு இருக்கு? பல கெட்ட பழக்கங்கள் இருக்கிற நபர்களுக்கு வாட் கைண்ட் ஆஃப் டிசிஷன்ஸ் வில் தே மேக்? பொறுப்பற்ற முடிவு தான் எடுப்பாங்க. டு யூ திங்க் இந்த இந்த ஸ்டேட் அந்த வக்கீல் நோட்டீஸ் அந்த லீக் ஆனதும் சரி, அவங்க ஃபங்க்ஷன் வந்ததும் சரி, இப்போ அந்த த்ரிஷா தரப்புல டெலிபரேட்டா பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கா? பிகாஸ் இன்னொரு பத்திரிகையாளர் வந்து விஜய் தரப்பு தான் லீக் பண்ணது, த்ரிஷா இஸ் பிளானிங் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்றேன். இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி. நான் இன்னொரு பேட்டியில சொன்னது, இது ஒரு குருமா கட்சி. இதுல என்னெல்லாம் காய்கறி இருக்கு, என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. யாரெல்லாம் இவங்களுக்கு அட்வைசர்ஸ்? நமக்கு தெரிஞ்ச மெயின் லைன் ஆஃப் அட்வைசர்ஸ் விஜய்க்கு எப்பவுமே ஷோபா அண்ட் சந்திரசேகர் தான். ஹாரிபிள் அட்வைசர்ஸ், ஹாரிபிள் பேரண்ட்ஸ். I've established that in earlier interviews. ரொம்ப manipulated childhood விஜயோடது. ரொம்ப அவருக்குன்னு ஒரு பிளே பாய் இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு his father has been very cooperative in that. In fact அது அவருடைய ஃபாதர் மதரோட ஐடியாவும் கூட. இது அட்வொகேட் கீதா பல தடவை அவங்க இன்டர்வியூஸ்ல எடுத்து சொல்லியிருக்காங்க. அவங்களுமே பைத்தியம் சொல்லுவாங்க காமெண்ட்ஸ்ல. சோ இது நான் மட்டும் இல்ல, 1-2 பேரு 3-4 வருஷமாவே எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் தட் இட்ஸ் நாட் ஓகே. லைக் நீ சினிமாலேயே இரு, நானும் அதே தான் சொல்லுவேன். நீ சினிமாலேயே இரு, அது ஒரு கெட்டு போன உலகம். அதுல நீ 100 பேரை வச்சுக்கோ, 200 பேரை வச்சுக்கோ, யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீ பொலிட்டீஷியனா வந்து அந்த வேலையை செய்யாத. ஏன்னா இந்த மாதிரி செய்யற பொலிட்டீஷியன்ஸ்க்கு நேர்மாறா நீ ஒரு ஒழுங்கான பொலிட்டீஷியனா வந்திருக்கேன்ட்டு தான் நீ இமேஜ் கொடுத்துட்டு இருக்க எல்லாத்தையும். நீ மத்த பொலிட்டீஷியன் இந்த மாதிரி வேலைகள் செய்யற மத்த பொலிட்டீஷியன்ஸ் மாதிரி கிடையாது. நீ கண்ணியமான ஆளு, நீ ரொம்ப ஒழுங்கான ஆளுன்னு தான் நீ இமேஜ் கொடுத்துட்டு இருக்க இது வரைக்கும். இப்போ விஜய் என்ன பண்ணிருக்காருன்னா, இது ஒரு குருமா கட்சின்றதுனால மை கெஸ் இஸ் தட் இவங்க டேமேஜ் கண்ட்ரோல் நினைச்சு பண்ணிருக்காங்க. இந்த திருமணத்துல விஜயும் த்ரிஷாவும் சேர்ந்து வந்தது, they have done it as damage control, which is so stupid. அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ் லீக் ஆனத அதனால கிரியேட் ஆகிற டேமேஜ்க்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்கன்னா எல்லாரும் வாய மூடிடுவாங்க. எப்படிங்க வாய மூடிடுவோமா? அந்த மாதிரி ஒரு குருமா திங்கிங் அந்த கட்சிக்கு. அந்த இப்ப அணில்கள் மத்தியிலேயே கொஞ்சம் யோசிக்கிற தன்மை உள்ள அணில்கள் அந்த கேள்விதான் கேக்குறாங்க. என்ன நினைச்சு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க தலைவா? நாங்க என்ன சொல்லுவோம்னு நினைச்சீங்க? எவ்வளவுதான் உங்களுக்காக முட்டு கொடுக்கறதுன்றாங்க. இது ஒரு குருமா கட்சின்றதுனால இது குருமா முடிவு. இது மேற்கொண்டு பட் யூ வில் see the roll out. So மீம்ஸ்க்கு ஏகப்பட்ட மெட்டீரியல் சொல்லுவேன். தமிழ்நாட்டுல அவங்க ஏதோ வந்து புது அண்ணி வந்திருக்கிறதுக்கு தமிழ்நாடே கொண்டாடும்னு நினைச்சாங்க. மீம்ஸ் போட்டுதான் கொண்டாடுறாங்க தமிழ்நாடு. அவங்கள காமெடியாக்கி தான் கொண்டாடுறாங்க. இப்போ நீங்க வந்து இந்த சினிமா உலகம் என்பதே ஒரு கெட்டுப்போன உலகம்னு நீங்க சொல்றீங்க. பட் சினிமாலே கண்ணியமான வாழ்க்கை நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய ஸ்டார்ன்றவர் வந்து டு யூ திங்க் யூ ஹவ் சீன் இன் மல்டிபிள் ஸ்டார்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய ஸ்டார்ன்றவங்க ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லாட்டி they will be more of a predator நினைக்கிறீங்களா? இல்ல, மோஸ்ட் ஸ்டார்ஸ் வந்து ஒரு predominant குவாலிட்டி அவங்கள்ட்ட என்ன இருக்கும்னா இன்செக்யூரிட்டி. ஆல்வேஸ் இன்செக்யூர். எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டாரோ அவங்க அவ்வளவுக்கு எவ்வளவு இன்செக்யூரா இருப்பாங்க. வெளியே நல்லா நடிச்சு அந்த இன்செக்யூரிட்டியை கவரும் பண்ணுவாங்க. சோ இன்செக்யூரிட்டி இஸ் ஒன் predominant குவாலிட்டி அமங் ஆக்டர்ஸ். சோ இந்த இன்செக்யூரிட்டி வந்து அவங்களுடைய பொறுப்பு தன்மையை கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அவங்களுடைய முதல் ப்ரையாரிட்டி அவங்களாதான் இருப்பாங்க. 2வது ப்ரையாரிட்டி அவங்க ஃபேமிலி அப்படிதான் இருப்பாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. சும்மா ஃபேன்ஸுக்கு தேங்க்யூ சொல்லி அவங்க தள்ள ஐஸ் வைக்கிற வேலை தான் அது. they don't care about fans. I haven't a single actor who cares about his fans. எல்லாருக்கும் சிரிச்சு பேசி ஹலோ சொல்லிட்டு பின்னாடி வந்து தொல்லடா சாமியும்பாங்க. இது நான் வந்து without exception சொல்றேன். Singersல I find it very less. Singers are very nice with their fans. Unnikrishna and all very sweet with his fans. நிறைய நேரம் நின்று பேசுவாரு. சிங்கர்ஸ்க்கே பொதுவா பேச ரொம்ப பிடிக்கும். சோ சிங்கர்ஸ் வேற கேட்டகரின்னு வச்சுக்கோங்க. ஆக்டர் எல்லாம் வந்து சும்மா சீன் போடுறாங்க எல்லாரும் முன்னாடி, அவங்களுக்கு ஃபேன்ஸ் பிடிக்கும். ஆக்சுவலி they hate their fans. அவங்க ஃபேன்ஸ் பெரிய தொல்லையா நினைப்பாங்க. அந்த மோர் தென் ஜஸ்ட் என்டார்சிங் தி ஃபேன்ஸ், அவங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப கொஞ்சம் டிசிப்ளின்டா இருக்கணும்னு சில பேர் ஒரு முயற்சி எடுக்க மாட்டாங்களா? இந்த கேஸே ஏத்துக்கோங்க விஜய்.
இவ்வளோ பீக்ல இருக்க ஒரு ஆக்டருக்கு வந்து இந்த ஒரு கான்ட்ரவர்சி நெசசரின்னு நினைக்கிறீங்களா? சில பேர் இருப்பாங்க, அவங்க பர்சனல் வாழ்க்கையில ரொம்ப ஒழுக்கமா இருக்கிற நபர்கள். மம்முட்டி இருக்காரு, அர்ஜுன் சர்ஜா. மம்முட்டியோட அதே எத்திக்ஸ் வந்து டுல்கருக்கும் இருக்கு. ஹி இஸ் ஆல்சோ அ வெரி க்ளோஸ் நெட் ஃபேமிலி மேன். சல்மான் கான் இஸ் ஆல்சோ வெரி வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஃபேமிலி. ஹி டசன்ட் ஹேவ் அ வைஃப்ன்றது தான், பட் மற்றபடி இஸ் வெரி க்ளோஸ் டு போத் ஹிஸ் மதர்ஸ். தயக்கமின்றி ரெண்டு பேரை பத்தியும் பேசுவார். அவருடைய பர்த் மதர் அண்ட் ஸ்டெப் மதர் பத்தி பேசுவார் இன்டர்வியூஸ்ல. இஸ் வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஃபாதர், எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு ஹிஸ் பிரதர்ஸ். ரெண்டு பிரதர்ஸ்க்கும் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. மூணு பசங்களும் சிங்கிளா இருக்காங்க அந்த வீட்டுல. அண்ட் இட்ஸ் அ வெரி க்ளோஸ் நெட் ஃபேமிலி அண்ட் நோபடி ஷேம்ஸ் தெம் இன் பாலிவுட். ஸோ நீ கொஞ்சம் வெளிப்படையா இருந்தனா ஓரளவுக்கு எல்லாரும் கலாய்க்காம இருப்பாங்க, அதை அக்செப்டும் பண்ணுவாங்க. பட் இந்த விஜய் ட்ரிஷாவோட உறவு இந்த மாதிரி லைக் அவங்க உருட்டி விடாங்க. நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க. ஸோ தே ஆர் லீவிங் இட் ஓப்பன் டு ஸ்பெகுலேஷன். அது ஒரு பொறுப்பு இல்லாம தான். இல்ல நீங்க தேர் லீவிங் இட் ஓப்பன்றத தாண்டி என்னோட ஒப்பீனியன் இஸ் ட்ரிஷா ட்ராப்பிங் விஜய் இன்டு திஸ் ஒரு கமிட்மெண்ட். இந்த குர்மா கட்சியில ட்ரிஷாவோட ஒப்பீனியனும் இருக்கே. இந்த இல்ல கட்சி விடுங்க, எனக்கு வந்து இவ்வளவு பெரிய நிறைய இடபெடல் இருக்கு. அவர் என்ன ட்ரெஸ் போடணும்ன்றதுல இருந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்குது. லைக் ட்ரிஷா எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ள ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணிருக்காங்க. மேபி அந்த கட்டு கீரக்கட்டு சாங்ல அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கலாம். பட் சங்கீதா ஒரு நாளும் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படின்றதுனால ஃப்ரெண்டா வேடம் மாதிரி ட்ரிஷா வாஸ் ஹேங்கிங் அவுட் வித் விஜய் ஃபார் சம் டைம். ஃப்ரெண்டுன்னு சொல்லி அங்கேயுமே சங்கீதாக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகி இல்ல ஃப்ரெண்டா கூட வேண்டாம்ப்பா இவங்க அப்படின்ட்டாங்க. And then there was an incident where she caught them red-handed ன்னு சொல்றாங்க. இதை பத்தி எனக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷன் இல்ல. பைல்வான் நிறைய சொல்லிட்டு இருக்காரு இதை பத்தி. சோ சினிமாக்குள்ள அதை பத்தி ஒரு பரபரப்பு ஏற்பட்டுச்சு அந்த சர்க்கிள்ஸ்குள்ள. 2006-08 அந்த டைம்ல கொஞ்சம் நிறைய நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. தென் suddenly I think they stopped doing that time. அவங்க they got caught red-handed, விஜய் ட்ரிஷா by சங்கீதா. எங்க சூழ்நிலை எல்லாம் எனக்கு தெரியாது. this is all I know. சோ சங்கீதாக்கு லைக் கண்ணுக்கு நேரம் தெளிவு கிடைச்சிருச்சு, இவங்க ரெண்டு பேரும் up to no good அப்படின்ட்டு. ஸோ அப்பதான் வந்து ட்ரிஷா மேல ஒரு பேன் மாதிரி போட்டாங்க சங்கீதா, சேயிங் தட் விஜய் இனிமே ட்ரிஷாவோட மேற்கொண்டு நீ வேலையே செய்யாதன்ற மாதிரி. ஸோ இப்போ விஜய் வாய முடிக்கிட்டு அதை கேட்க வேண்டியதா இருந்துச்சு. பிகாஸ் ஹி காட் காட் ரெட் ஹேண்டட் இல்ல. ஸோ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு பிளான் பண்றதுக்கு இந்த ரெண்டு காதலர்களுக்கும் அடுத்து என்ன பண்ணலான்ட்டு. அதுல விஜய் வந்து வெற்றிகரமா சங்கீதாவை நல்லா சண்டை போட்டு கையோங்கி லண்டன் காமிச்சிட்டாரு. வீடு ஓப்பன், ட்ரிஷ் வா ட்ரிஷ் கம் ட்ராஷ் லெட்ஸ் ஹேங் அவுட் அப்படின்ட்டாரு தலைவர். இவங்களும் வந்துட்டாங்க. அங்கிருந்து பெரிய அளவுக்கு அவங்க அஃபேர் வந்து தீப்பத்தி எரிஞ்சிச்சு. ஏன்னா பிகாஸ் ஐ ஷுட் அப்ரிஷியேட் யூ. ஏன்னா நீங்க வந்து 2 years முன்னாடி அந்த பர்த்டேக்கு த்ரிஷா ரிலீஸ் பண்ண அந்த போட்டோ தான் நீங்க தான் டீகோட் பண்ணி கரெக்டா சொன்னீங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றது வந்து எப்படி வேணும் ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஒரு பிரைவேட் பிளேஸ்ல 2 பேர் மட்டும்தான் இதே இந்த இருக்கும்ன்றது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி ஸ்மார்ட்டா பிளான் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் அதே டைம்ல வந்து அவங்க அஜித்தோட எடுத்த போட்டோ கூட இருந்துச்சு. பட் தட் வாஸ் மோர் பப்ளிக் பிளேஸ்ல, ஒரு ஏர்போர்ட்ல எல்லாரும் இடமா இருந்துச்சு. இவங்க 2 பேர் போட்டோல ஒரு ரொம்ப ஏர் ஆஃப் கேஷுவாலிட்டி இருக்கும். அதாவது ரொம்ப ரொம்ப நெருக்கம் தெரியும், அதீத நெருக்கம் தெரியும். அந்த ஒரு கேஷுவலா நிக்கிறதுலயே ஒரு அதீத நெருக்கம் தெரியும். எப்பவுமே 2 பேரும் பக்கத்துல நின்று கேமரா பார்த்து இப்படி சிரிச்சாங்கன்னா நத்திங் இஸ் ராங். அவன் இந்த பக்கம் பாக்குறான், இவன் இந்த பக்கம் பாக்குறா, ஷூ மட்டும் தெரியுது, மண்டை மட்டும் தெரியுது. பயங்கர ஃபிளர்ட்டி போட்டோஸ் தோணல உங்களுக்கு. சோ ஆல்மோஸ்ட் லைக் தே ஆர் ஃபிளர்ட்டிங் வித் தேர் ஃபேன்ஸ். சோ நிறைய ஸ்பெகுலேஷனுக்கு அவங்க இடம் கொடுத்திருக்காங்க. நார்த் மீடியா அதுதான் கேக்குது, என்ன சவுத் இண்டியன்ஸ்க்கு எல்லாம் கண்டுக்காதீங்கன்ட்டு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாலிவுட் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பண்ணிருந்தாங்கன்னா, அதுவும் ஓவர் 2-3 இயர்ஸ்னா கண்டிப்பா அவங்க ஒரு கப்பல்னு நாங்க சொல்லிருப்போமே. எப்படி சவுத் இந்தியா சொல்லாம இருக்கீங்கன்றாங்க. இன்ஃபேக்ட் ஐ திங்க் விஜய் அண்ட் ட்ரிஷா வாண்ட் யூ டு செலிப்ரேட் தெம் as a couple. இல்லாட்டி மேட்சிங் க்ளோத்ஸ்ல வருவாங்களா அந்த கல்யாணத்துக்கு? இப்பவும் நம்ம அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்னா we should go get an eye checkup. ஓகே மேம், எவ்வளவு தூரம் எங்களோட இணைஞ்சு கேள்விகளுக்கு பதில் சொன்ன நன்றி மேம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் டைம் மேம்.